ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா வினோத் லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு பேக் டு பேக் ஃபங்க்ஷன் விலாகாக தான் இந்த வீடியோ இருக்க போது. லாஸ்ட் மந்த் பேக் டு பேக் வெட்டிங் இருந்துச்சு. அதுக்கு எப்படி ரெடி ஆகிற 1.7 இயர் ஓல்டு பேபி வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறோம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பர் வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங்கு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் மெயினாக சாரீ தான். இந்த மாதிரி வெட்டிங் இல்லைனா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் தான் இந்த சாரீ பக்கமே நான் போவேன். இல்லைனா அது வரைக்குமே பீரோவில் பத்திரமா தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு முன்னாடி இருந்தே சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய அது ஆஃப்டர் பேபி வந்ததுக்கப்புறம் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. சாரீ ப்ரீப்ளீட் எடுத்து கட்டுறதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே என்னால் ப்ராப்பராக பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி வெட்டிங் வந்தால் தான் அந்த சாரீ பக்கமே நான் போகிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டே சாரீ ப்ரீப்ளீட்டிங் லைட்டாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒர்க்கு. சாரீ வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரீப்ளீட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அயன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ குயிக்காக சிம்பிளாக முடிகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மெயின் திங் பார்த்திங்கன்னா முந்தானை தான். அதுவும் இல்லாமல் இது வந்து சில்க் சாரீ கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து அயன் பண்ணியே தான் ஆகணும். சில்க் சாரீனா கூட லைட்டாக நம்ம கையிலேயே நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தால் கூட வந்துடும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து எனக்கு கண்டிப்பாக அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் தான் எனக்கு ப்ளீட் கொஞ்சமாவது நிற்கும். மெயினாக எனக்கு மார்னிங் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் டக்குன்னு வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். முந்தானே எதுவும் இல்லை, சிம்பிளாக ஒரு பின் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் மட்டும் நமக்கு தேவையான அளவில் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 அயன் மட்டும் நான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு ப்ளீட் வந்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக சாரீ சுற்றிட்டு எங்கே சென்ட்ரு ப்ளீட் வருதோ அங்கே வச்சு பார்த்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு மேலேயும் அதாவது நம்ம ஹிப்புக்குள்ளே டக்கின் பண்ணுற பார்ட்டும் கால்கிட்ட உரசுற பார்ட்டும் அங்கே 2 பின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அயன் பண்ணிட்டா போதும். மெயினாக எனக்கு அங்கே முந்தானையும் சென்ட்ரு ப்ளீட் அயன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நான் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். அது ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு வேர் பண்ண தான் போகிறோம். ஸோ டக்குன்னு ஒர்க்கு முடிச்சிருவேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய வளைகாப்பு பேங்கிள். ஸோ பேபி ஷவருக்கு நான் வேர் பண்ணியிருந்தது பத்திரமா வச்சுருக்கேன். அதுவும் ஃபுல்லாகவே என்னோடய வெட்டிங்கில் வந்து இந்த கண்ணாடி பேங்கிள்ஸ் தான் வேர் பண்ணியிருப்பேன். இதுதான் வேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தனால அதுதான் வேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது மேட்ச் பண்ணி தான் சரி இந்த சாரீக்கு மேட்ச் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். ஆனால் எந்த சாரீ எடுத்தாலும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேங்கிள் கூட செட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி நாளே பண்ணி வச்சிடலாம், அதனால் மார்னிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதையும் முடிச்சுட்டேன் சேர்த்து. மெயினாக இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஃபங்க்ஷன்லாம் போகிறப்போ நம்மளோட ஆக்சசரிஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டா மார்னிங் பீஸ்ஃபுல்லாக எதையும் தேடாமல் கிளம்பிக்கலாம். ஸோ மெயினாக கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஆக்சசரிஸ் வந்து தேடுறது, மேட்ச் பண்ணுறது இதுதான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஆஃப்டர் பேபி சொல்லவே வேண்டாம். நான் மிட் நைட் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்கவே போனேன். சைட் பை சைடு அப்படியே மேக்கப்புக்கு தேவையான திங்ஸுமே நான் தனியாக பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம மார்னிங் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் அவசரப்படாமல் லேட்டாக கிளம்புறதுக்கு பதிலாக முன்னாடி நாள் கொஞ்சம் டைம் எஃபர்ட் போட்டு நம்ம முன்னாடியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைனா மார்னிங்கு எந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்னோடய திங்ஸ் எல்லாம் இப்போ எது எங்கே இருக்குன்னே எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் முன்னாடியே எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி பொட்டு கூட நான் ப்ராப்பராக முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அந்த பொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது, இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். என்னோடய பேபிக்கும் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸுமே என் ஹஸ்பண்டே அயன் பண்ணி வச்சிட்டாரு. அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவங்க காலையில் மார்னிங் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு மார்னிங்கும் ஈஸியாக தான் நான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டெம்பிள் வெட்டிங் தான். வீட்டு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் நியர்பையில் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய பேபிக்குன்னு எதுவுமே ஃபுட் கேரி பண்ணலை. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்குங்கிறனால அதுவே அவருக்கு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே சட்டிலாக இருந்துச்சு. வெண்பொங்கல் எல்லாமே சாப்பிட்டாரு கொஞ்சம். அது வச்சே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ சேம் டேவே நாங்கள் மருதமலை போயிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மருதமலை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலைக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு மருதமலை ரொம்பவே பக்கம். வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரீச் ஆயிடலாம். அதிகமாக நாங்கள் போகிறதே மருதமலை மட்டும்தான். எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் மருதமலை போயிடுவோம். கொஞ்சம் ஆனால் வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு. எங்கனாலேயே தாங்க முடியல, எங்கள் பேபினாலேயும் தாங்க முடியல. ஸோ அவன் அப்படியே டயர்ட்லேயே தூங்கிட்டான். சரி அங்கேயே வெயிட் பண்ணி அவனை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே ஒரு 1 ஹவர் கிட்ட தூங்கிட்டான். இந்த வெயில்னாலேயே எங்களால் எங்கேயுமே போக முடியல பேபி வச்சுட்டு. ஆக்சுவலி இந்த மூவியெல்லாம் வந்து ரொம்ப டேஸ் ஆச்சு. திருப்பூர் போனப்போ அண்ணா ஃபேமிலி எல்லாருமே மூவி போயிருந்தோம். ஸோ எல்லாமே வீடியோ எடுத்து வைக்கிறதோடு சரி, எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங் தான். ஆஃப்டர் மேரேஜ் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அதிகமாக எந்த ஃபங்க்ஷன்ஸுமே அட்டன் பண்ணதே இல்லை. மேரேஜ் ஆன 1 மந்த்லேயே நாங்கள் பெங்களூர் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டெலிவரி அப்படியே போயிடுச்சு. ஆஃப்டர் பேபி பெங்களூர் மூவ் ஆகிட்டோம் அகைன். திருப்பி பார்த்தீங்கன்னா பேபி வந்து 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தான் இருந்தான். அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் எல்லாம் வந்தனால அதுக்குமே எங்களால் போய் அட்டன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஸோ பெங்களூரில் அவ்வளோ லாங்காக இருக்கும்னு ஒரே ரீசனுக்காக நிறைய ஃபங்க்ஷன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் எல்லாமே நான் அட்டன் பண்ணாமல் போயிருக்கேன். ஸோ இந்த டைமு என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே கொஞ்சம் செட் ஆகி வந்தனால நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜும் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறனால நான் கிளம்பி வந்துட்டோம். ஸோ பேக் டு பேக் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தனாலேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மேரேஜும் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் மெயினாக வந்திருந்தோம். முன்னாடி நாள் என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வெட்டிங் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மேரேஜ் அட்டன் பண்ணணும். ஸோ உடனே நாங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பி வந்தோம். ஆனால் மெயினாக பேபி வச்சுட்டு இவ்வளோ ட்ராவல் எங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பேபிக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுவும் ஏர்லி மார்னிங் எழுப்பி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவனை எழுப்பி நாங்கள் போகிறது ஓகே, அவனையும் எழுப்பி ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸும் எல்லாமே ஏர்லி மார்னிங்கில் தான் அட்டன் பண்ணுற மாதிரியும் வரும். ஸோ அது எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் சர்க்கிள்ஸில் வர ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் மெயினாக அட்டன் பண்ணுவோம். பேபி இருக்கனாலேயே அவனுக்காகவே நாங்கள் ட்ராவலு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் அவனை எழுப்பி கூப்பிட்டு போகிறது அதெல்லாமே ரொம்ப ரேர் தான். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அகைன் பேக் டு பெங்களூர் போனோம்னா அங்கே எங்களுக்கு யாருமே தெரியாது. அங்கே எந்த ஃபங்க்ஷன்ஸு எதுக்குமே நாங்கள் போக மாட்டோம். ஸோ அகைன் ஒரு அனதர் ஏர்லி மார்னிங் வெட்டிங் முடிச்சுட்டு தென் கோயில் கும்பாபிஷேகமும் சேம் டேலேயே இருந்துச்சு. ஸோ அதுவுமே அட்டன் பண்ணிவிட்டு என்னால் அவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்தோம். ஸோ கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அனதர் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன். என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் தான். அவங்க பேபியும் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கனால எல்லோரும் ஃபேமிலியாக போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவங்க வரல.
இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரீ ஸ்கூல் ஆனுவல் டே அட்டன் பண்ணுறேன். நான் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறத விட என்னோட பேபிக்கு வந்து இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். ஸோ அவரும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவார், அவருக்கும் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறனால தான். ஃபுல்லாகவே கிட்ஸாக இருக்கனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ் இருக்கனால. ஸோ இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லி தான் மெயினாக நாங்கள் வந்தோம். கிட்ஸோட காஸ்டியூம்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு குட்டி குட்டியாக ஆக்சசரிஸு, காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இவ்வளோ குட்டி குட்டியாக ரெடி பண்ணாங்கன்னு தெரில, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒருத்தர் பயங்கர பிஸியாக இருக்கார், அவங்க பாட்டி தாத்தா கூட. கோயம்புத்தூர் எப்பப்போ வரமோ அப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன், அதனால் அவங்கக்கிட்டேயே அவனுக்கு கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கன்னு விட்டாச்சு. கிட்ஸுக்கு நல்லா டான்ஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸு, கான்செப்ட்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானே ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாமா, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. காஸ்டியூம்ஸ் ஒன்றுமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நவயுகன் நல்லாவே என்ஜாய் பண்ணார். கொஞ்ச நேரத்தில் என்னால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் ஹைப் ஆகி ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்றான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஆடுறது எல்லாமே ரசித்து பார்க்குறான். அவனுக்கும் இது வந்து நியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நிறையா vlogs, செலிப்ரேஷன், பேபி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.